ஆஹா, என்ன ருசி, என்ன சுவை! இரண்டும் ஒன்றுதானே வரதா? அது எப்படி? ருசி என்பது ஒரு சொல், சுவை என்பது இன்னொரு சொல். எப்படி இரண்டும் ஒன்றாக முடியும்? வரதா, இரண்டிற்கும் பொருள் ஒன்றுதானே என்று சொன்னேன். அப்படியல்லவா நீர் கேட்டிருக்க வேண்டும். சரி, போகட்டும். ஏன் இது இவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று தெரியுமா? தெரியாது. பக்தர்களின் அன்பும் இதில் கலந்திருக்கிறது. பரம ஏழையாக இருந்தாலும் பக்தி பரவசத்தோடு கொடுத்தால் அதை அகமகிழ்ந்து ஏற்றுக்கொள்வான் இறைவன். ஏன் திருக்கச்சி, இந்த அற்புதமான நைவேத்தியத்தை நீரும் ஒரு உருண்டை சாப்பிட்டு பாரேன். வேண்டாமப்பா, நீ புசித்தாலே நான் புசித்த திருப்தி எனக்கு. அருமையான நைவேத்தியத்தை ருசிக்கும் வாய்ப்பை புறக்கணிக்கிறீர். புறக்கணிப்பதா? அதுவும் பிரசாதத்தையா? நிச்சயமாக இல்லை. சற்று நேரம் கழித்து பட்டர் அனைவருக்கும் பிரசாதத்தை கொடுப்பார். அப்போது நானும் உண்கிறேன். சரி சரி, பசி ஆயிற்றா? போதுமா? போதாது. பாதி பசிதான் ஆறி இருக்கிறது. கையை நீட்டி நீட்டி நீர் கொடுப்பதை வாங்கி சாப்பிடுவதற்குள் கை வலிக்கிறது. ஒன்று செய்யுமேன். என்ன? பேசாமல் ஊட்டிவிடும். இது ஊட்டி விடுவதா? ஆமாம், ஊட்டிவிடதான் சொல்கிறேன். நன்றாக இருக்கிறதப்பா நீ சொல்வது. நைவேத்தியத்தை கொண்டு வா என்றாய், கொண்டு வந்தேன். சரி, கையில் உருண்டை பிடித்து கொடு என்றாய், கொடுத்தேன். இப்போது ஊட்டி வேறு விட வேண்டும் என்கிறாய்? திருக்கச்சி நம்பிகளே, உமக்கு இந்த வரதன் மேல் பிரியமே இல்லை. ஏதோ கடமையே என்றோ கடனே என்றோ நைவேத்தியத்தை உருட்டி உருட்டி என் கையில் வைக்கிறீர். அப்படி இல்லை வரதா. அப்படி இல்லை அல்லவா? ஊட்டிவிடும். விடமாட்டாய் போல் இருக்கிறதே. என் கையும் வலிக்காமல் இருக்கும், வயிறும் நிரம்பும். நீரும் சீக்கிரம் சென்று உன் ஆளவட்ட கைங்கரியத்தை தொடங்கலாம். வரதா, சீக்கிரம் ஊட்டிவிடு. வர வர உன் அன்பு தொல்லை தாங்கவே முடியவில்லை வரதா. சரி, இந்தா. பட்டரே, நம் மடப்பள்ளிக்கு விறகு கொண்டு வந்து போடுகிறானே, அவன் பெயர் என்ன? ஆலயனா ஆலப்பனா? ஆலயன் என்றுதான் நினைக்கிறேன். ஏன் கேட்கிறீர்கள்? அவன் கண்ணில் பட்டால் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள். சொல்கிறேனே. ஏன், இடையில் ஏதாவது தவறு செய்து விட்டானா? அதுவும் அவன் செய்யக்கூடியதுதான். ஆனால் இந்த முறை புகார் அதுவல்ல. அவன் போட்ட விறகு ஒரே ஈரமாக இருக்கிறதாம். புகையைத்தான் கக்குகிறதே தவிர சரியாக எரியவில்லை என்று மடப்பள்ளியை பார்த்துக் கொள்கிறானே அனந்தன், அவன் கூறினான். வரட்டும், நானும் அவனை பார்த்தால் சொல்கிறேன். ஏன், கையோடு அவனை உங்களிடம் அழைத்துக் கொண்டு வந்து விடுகிறேன். 2-3 மாதங்களுக்கு முன்பும் இப்படித்தான் செய்தானாம். அப்படியா? ஏன் பட்டரே, நம் கோயில் நிலத்திலிருந்து வருடத்திற்கு 8 மூட்டை நெல் தானே கொடுக்கப்படுகிறது. ஆமாம், ஆனால் அவன் போடும் விறகிற்கு 8 மூட்டை நெல்லே அதிகம். அதைத்தான் நான் சொல்கிறேன்.